வணக்கம் நண்பர்களே. திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன். யூனிட் 2ஓட 8வது கிளாஸ்ல இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓவர், அடிப்படை உரிமைகள் ஓவர். இந்த கிளாஸ்ல வந்து டிபிஎஸ்பி ஸ்டார்ட் பண்ண போறோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் நேரடி வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பிலாசபிக்கல் பார்ட் தேவை. இப்போ 36ல இருந்து 51 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பார்ட் 4 கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இதை எடுத்து வந்து இந்த பார்ட்ல வச்சிருக்காங்க, இதோட அவுட்கம் என்ன, எய்ம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆர்டிகல்ஸை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி அண்டர்ஸ்டாண்ட் டிபிஎஸ்பி வித் பிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ். இந்த டிபிஎஸ்பியோட தத்துவார்த்த அம்சங்கள் என்ன, ஏன் அதை கொண்டு வந்தாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பிரிட்டிஷ் ராஜோட எக்கனாமிக் இம்பாக்ட் அண்ட் சோஷியல் இம்பாக்ட் நமக்கு தெரியணும். ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட, இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்துச்சு இல்லையா, பிரிட்டிஷ் ராஜ், அவங்களோட பொருளாதார தாக்கம் அதே மாதிரி சமூக தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களோட டிபிஎஸ்பியை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்குற டைம்ல இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக்கர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்தியாவை ஃபுல் ஃபிளேஜ்டு வெல்ஃபேர் ஸ்டேட்டா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு நல்ல ஆட்சி, குட் கவர்னன்ஸ், ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல அரசை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, இந்தியா கிட்ட காசு கிடையாது. ஏன் காசு கிடையாதுன்னா, 250 வருஷமா இந்தியா பீன் காலனைஸ்ட். 250 வருஷமா பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையா இருந்தோம். ஒரு மாதிரி அவங்க எக்கனாமிக்கா டிபெண்டா மாத்திட்டாங்க. 250 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி சார் இருந்துச்சுன்னா, இந்தியா வந்து இண்டிஜினியஸ்லி சஸ்டைனபிள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியா தேவைக்கு அதிகமாகவே வந்து இந்திய நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தேவையான பொருளாதார அடிப்படையில ஸ்டேபிளான ஒரு எக்கானமி தான். அவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து அவன் டிபெண்டா மாத்திட்டான். அவன்கிட்ட போய் பிரிட்டிஷ்காரன்ட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவன் என்ன சொல்லுவான்னா, நாங்க தான் இந்தியா என்ற ஒரு கண்ட்ரிக்கு மேப்பே கொடுத்தோம். இந்தியாவுக்கு வரைபடம் எப்படி இருக்கு, அதை நாங்க தான் உருவாக்கணும். இந்தியாவில் இருக்க ஹில் ஸ்டேஷன் நாங்க தான் உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் நாங்க தான் உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம போர்ட், பர்டிகுலரா கல்கத்தா, பாம்பே, அதே மாதிரி மெட்ராஸ், இந்த மாதிரி இடத்துல நாங்க தாங்க டெவலப் பண்ணோம். நாங்க டெவலப் பண்ணலன்னா உங்க நாடு வளர்ந்துருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அவன் சொல்றது எல்லாமே கரெக்டு தான். ஆனா அவன் நம்மளோட வளர்ச்சிக்காக அவன் டெவலப் பண்ணல, அவனோட வளர்ச்சிக்காக. அதாவது இந்தியால இருந்து சுரண்டி எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ் இங்கிலாந்துல எடுத்துட்டு போய் யுனைடெட் கிங்டம்ல போய் சேர்க்கறதுக்காக போர்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க, ரயில்வே ட்ராக் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஹில் ஸ்டேஷன் ஏன் டெவலப் பண்ணாங்கன்னா, இங்கிலாந்துல இருந்து வர விஐபிஸுக்கு இந்தியாவில ஸ்டே பண்ண முடியாது. அந்த ஏன்னா வெதர் சேஞ்ச் இருக்கு, வெதர் டிஃபரன்சஸ் இருக்கு. அதனால அவனுக்கு குழுன்னு போய் ஹில் ஸ்டேஷன்ல உட்கார்றதுக்காக டெவலப் பண்ணாங்க. அவங்களுக்காக, அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்காக இந்தியாவில என்னென்னலாம் சுரண்டி என்ன பண்ண முடியுமோ அதுக்காக டெவலப்மெண்ட் தான். இந்தியாக்கான டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்துட்டு, ஏன் டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்சஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். அதுக்கு இந்த கதை தேவை. ஹவு பிரிட்டிஷ் கேப்சர்ட் இந்தியா. இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த கதை போகும். இந்த கதை புரிஞ்சாதான் டிபிஎஸ்பி புரியும். ஹவு பிரிட்டிஷ் கேப்சர்ட் இந்தியா. ஏன்னா மற்ற ஊர்லலாம் இப்போ பிரிட்டிஷ் யூரோப்பியன்ஸ் மற்ற நாட்டை கேப்சர் பண்ணதுக்கும் இந்தியாவை கேப்சர் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிட்டத்தட்ட 1700 இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 16.5 கோடி. அதே மாதிரி இங்கிலாந்து, என்டையர் யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து மட்டும் கிடையாது, அயர்லாந்து இதெல்லாம் சேர்த்து என்டையர் யுனைடெட் கிங்டமோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 52 லட்சம். 52 லட்சம் 52 லட்சம் பாப்புலேஷன். அதுல இருந்து கொஞ்சம் ஆளுங்க வந்து 16.5 கோடி மக்களை ரூல் பண்ணியிருக்காங்க. எப்படி அது பாசிபிள் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்துச்சு, தொழில்துறை புரட்சி, அதே மாதிரி அதன் மூலமா வந்த பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல், அதே மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ், அதே மாதிரி நியூ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் எனர்ஜி, புதிய ஆற்றலோட வரவு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் யூஸ் பண்ணி தான் இந்தியா நிறைய காசு வச்சுதான் இந்தியாவை ரூல் பண்ணணும்ன்ற ஒரு கேட்டகரியிலே வந்திருப்பாங்க. ஆக்சுவலா பிரிட்டிஷ்காரன் வரப்போ என்ன வந்திருப்பானா, எனக்கு ஒரு நிறுவனமா வந்திருப்பாங்க. நான் இங்க கடையை போட்டுக்கிறேன், இங்க வந்து பர்டிகுலரா பெங்கால், கல்கத்தால வந்து நான் இங்க கடையை போட்டுக்கிறேன், எனக்கு வியாபாரம் பண்ணணும், கடையை போட்டுக்கிறேன்னு வந்திருப்பாங்க. கடையை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க கம்பெனியா வந்தாங்க, மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் ஆயிருப்பாங்க, சந்தையா போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, இனிமேல் நான் சொல்றதுதான் விலை, இனிமேல் நான் மட்டும்தான் அதை விற்கணும், டீயா நான் மட்டும்தான் விற்பேன், வேற யாரும் விற்கக்கூடாது. இந்த மாதிரி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்டை பிடிச்சதுக்கு அப்புறம்
எங்க பெங்கால்ல இருக்கிற ஆட்சியாளர் யாருமே சரியில்லை, எந்த ராஜாவும் சரியில்லை, நாங்க ஆண்டுட்டு போயிடுறோம், நாங்க ரூல் பண்றோம், உங்க ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் நிறைய வார் மூலமா அவன் ஸ்டேட்டாவே மாறி இருப்பான். ஸ்டேட்டாவே மாறி இருப்பான்னா ஒரு இன்கேஸ் பெங்கால் ஒரு ரீஜனை கான்கர் பண்ணி அது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி மாறி இருப்பான். ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மொத்த நாட்டிலேயே யாருமே சரியில்லை, நாங்க ரூல் பண்றோம், அவங்களுக்கான நல்லாட்சி கொடுக்குறோம்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்டாவே மாறி இருப்பான். இந்த காமெடியில சொல்லுவாங்க இல்லையா, ட்ரெயின்ல வரவனுக்கு நின்றுட்டே இருக்கான்னு சொல்லி உட்காரதுக்கு இடம் கொடுத்தா அவன் மொத்தமா படுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் எனக்கே சீட் இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் என்டர் ஆனது, வியாபாரத்துக்காக, ட்ரேட் அண்ட் பிசினஸுக்காக. ஃபைனலா தே கேப்சர் த கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் ஆக்சுவலா இந்தியன் மைண்ட் செட்டை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு தியரியே ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படியெல்லாம் இந்தியன்ஸை கன்வின்ஸ் பண்ணாங்கன்றத ஒரு கதையா சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட உங்க டிபிஎஸ்பியை கனெக்ட் பண்றேன். டிபிஎஸ்பியை கனெக்ட் பண்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன என்ன பண்ணுவானா ஆக்சுவலா, ஸோ இந்தியன் நார்மல் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு தியரியை ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தியரி வந்து 1ஆம் தேதி சேலரி. ஸோ இங்க பாருங்க, இந்தியன் ஓனர்ஸ், அதாவது இந்தியாவோட முதலாளி கிட்ட போய் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வேலை சோறு இல்ல 2 வேலை சோறு தான் போடுவாங்க. என்கிட்ட வேலைக்கு வா, உனக்கு வந்து நான் 1ஆம் தேதி ஆனா, மாசம் 1ஆம் தேதி ஆனா உனக்கு நான் கையில சேலரி கொடுத்துறேன், சம்பளம் கொடுத்துறேன். இந்த 1ஆம் தேதி சம்பளம் காசை கொடுத்து எம்ப்ளாயிஸ் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 2வது ஆப்ஷன், இன்கேஸ் உனக்கு வந்து இப்போ இங்க நீ எல்லாம் என்ன சட்டை போடாம சுத்திட்டு இருக்கா, இல்ல நீ போடுற சட்டையெல்லாம் ஒரு சட்டையா, இங்க பாரு வெள்ளக்காரன் சட்டை, பிரிட்டிஷ்காரன் சட்டை பாரு, ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், இந்த சட்டையை நீ போட்டனா மத்தவங்களுக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசமே தனியா தெரியும், நீ மட்டும் தனியா ராயலா பிராண்டா தெரியும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸு, பணம், அந்த மாதிரி பதவி, எனக்கு சில ராஜாக்களுக்கு வந்து என் கூட சேர்ந்து போங்க, உங்களுக்கு நான் இந்த பதவி கொடுக்குறேன், நீங்க ராஜ்யத்தை நீங்களே வச்சுக்கலாம், எனக்கு நீங்க வரி மட்டும் கட்டுங்க, இல்லைன்னா அலையன்ஸ், கல்யாணம் பண்ணி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன வித்தத்தை எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் ஃபாரின் லிக்வர். ஃபாரின் லிக்வர் அப்படின்னா இங்க நம்ம ஊர்ல கல்லுக்கடை வச்சு போதை வேணும்னா கல்லுக்கடைக்கு போய் குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு முன்னாடி. அது வந்துட்டு நீங்க என்னைய ஏதோ வெள்ளையா ஏதோ காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு சரக்கா, ஏன் சரக்கு பாரு, ஃபாரின் சரக்கு, இந்த சரக்கு நீ குடிச்சனா 4 நாளைக்கு போதை தெரியாது அப்படின்னு. ஆக்சுவலா ஸ்டில் அந்த ஃபாரின் லிக்வேருக்கு அந்த பிராண்டடைசேஷன், பிராண்டிசம் ஆஃப் ஃபாரின் லிக்வேர் இன்ன வரைக்கும் அப்படி இருக்குல்ல. என்னையா சரக்கு, லோக்கல் சரக்கு, ஃபாரின் சரக்கு குடிக்கலாமா அப்படின்னு. அந்த பிராண்ட் இந்த 1ஆம் தேதி சேலரி, சண்டே லீவு, அதாவது வாரத்துல ஒரு நாள் உனக்கு லீவ் கொடுத்துறான், சண்டே லீவ், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து, ஆக்சுவலா இந்த கான்செப்ட்ல சிலது நல்லது இருக்கு, சிலது நெகட்டிவ் இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து இண்டிஜினியஸ் செக்டப்பையுமே பேன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்தியா ஒர்க் அவுட் ஆச்சு. இதே யூரோப்பியன் பவர்ஸ், இதே இதே ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனி ஆப்பிரிக்கால போய் அந்த கடையை போடுறப்போ ஆப்பிரிக்கால அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து 1ஆம் தேதி சேலரியை வச்சு கரெக்ட் பண்ணான், இல்ல என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொல்லி கரெக்ட் பண்ணான். அங்க இருக்கிற ஆப்பிரிக்கா பீப்புள் அவன் சட்டையும் போட மாட்டான், வேலைக்கு வராதுன்னா வேலைக்கு வர மாட்டான், சாப்பிடவும் மாட்டான். அதனாலதான் ஆக்சுவலா யூரோப்பியன்ஸ் வந்து அதிகமா ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் இதுதான். அது பர்டிகுலரா பிரிட்டிஷ் அங்க ஃபெயில் ஆனதுக்கு, ஆப்பிரிக்கால ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் இதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி சார் இருந்துச்சு? 250 வருஷத்துக்கு முன்னாடி 1700 இதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு? இந்தியா விட்டுருங்க, நம்ம ஸ்பெசிபிக்கா சவுத் இந்தியா மட்டும் பார்க்கலாம். இந்தியா சென்ட்ரிக்கா போகல, சவுத் இந்தியா மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சவுத் இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா, சவுத் இந்தியாவை தான் தமிழகம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா தமிழகம்ன்றது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இது வந்து பேஸ்ட் அப் ஆன் த ரெக்கார்ட், ஒரு புக்கை வச்சு சொல்றேன். தமிழகம்ன்றது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, என்டையர் சவுத் இந்தியாவையும் தமிழகம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆக்சுவலா அதுக்கு கீழே 1700 முன்னாடி இந்தியா, தமிழகம் எப்படி இருந்துச்சுன்னா, ஈவன் புதுக்கோட்டை எக்ஸ்கவேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு காயின்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்க கீழே மண்ணை தோண்டி எடுக்கிறப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் கிங்கோட காயின்ஸ் கிடைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அப்போ என்னன்னா தமிழ்நாட்டுல இருந்து, தமிழகத்துல இருந்து ரோம் இந்த ரீஜன் கூட, பர்டிகுலரா இந்த ரீஜன் கூட, மெசபோட்டாமியா பேசிஸ் சிவிலைசேஷன் கூட நல்ல ட்ரேட் இருந்திருக்கும் அந்த டைம்லயே. 1700 முன்னாடி நான் சொல்றேன், எல்லாம் ரொம்ப பழைய ஹிஸ்டரி நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த புக்ல அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, த வேர்ல்ட் ஆஃப் தமிழ் மர்ச்சன்ட் சொல்லி இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிங்க் ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ
அவ்வளோ தங்கம் பொருள அளவுக்கு பொருளாதாரம் இருந்திருக்கும் முன்னாடி, பிரிட்டிஷ்காரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ராஜராஜ சோழன் பீரியட்ல இருந்து சவுத் இந்தியன் டெவலப்மெண்ட் இருந்து ரொம்ப பெருசு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, என்டையர் சவுத் இந்தியா இந்த ரீஜனை ஃபுல்லாவே வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க ராஜராஜ சோழன், சோழா எம்பிஎஸ். அதே மாதிரி இந்த பீப்புள் ஆர்மியை ஃபாலோ பண்ணி இந்த ரீஜன்லாம் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஆர்மியை ஃபாலோ பண்ணிட்டு போய் பர்டிகுலரா இப்ப இருக்கிற சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா அண்ட் சர்டன் ரீஜன்ஸ் ஆஃப் மியான்மர், இந்த ரீஜன்லாம் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி சவுத் இந்தியா வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு, சவுத் இந்தியா வந்து சஸ்டைனபிளா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நீங்க இப்ப கூட சில இடத்துல பார்க்கலாம். ஒரு கிராமம் சவுத் இந்தியன் கிராமம், அப்ப செல்ஃப் சஸ்டைனபிள் தமிழகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் கிளஸ்டர்ஸா இருந்துச்சு. ஒரு கிராமத்துல தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சொல்றது 1700க்கு முன்னாடி. எப்படி இருக்குன்னா ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல துணி துவைக்கிறதுக்கு ஒரு நபர் இருப்பார், அதே மாதிரி பானை செய்யறதுக்கு ஒரு நபர் இருப்பார், முடி வெட்டுறதுக்கு ஒரு நபர் இருப்பார். அப்போ என்டர்டைன்மெண்ட்னா டிராமா, அங்க டிராமா போடுவாங்க. மூவி தியேட்டர்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது இல்லையா, டிராமா போடுவாங்க. அதே மாதிரி உழவர் சந்தை, என் கிராமத்துல விளையறத வச்சு அங்க ஒரு சந்தை இருக்கும், அந்த சந்தைக்குள்ள போனா வாங்கலாம் முருங்கைக்காய், வாழைக்காய், இந்த மாதிரி அந்த கிராமத்துல என்ன தேவையோ, அந்த எதுக்கு தேவையோ சோப்பு சீப்புல இருந்து எல்லாமே அந்த கிராமத்திலேயே கிடைக்கும். இது நான் சொல்றது 1700க்கு முன்னாடி. இப்போ பிரிட்டிஷ்கார வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா இங்க நம்மளால வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைச்சு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான்னா ஒழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருப்பான். இல்லையா உங்க ஊர்ல முடி வெட்டுறீங்க, என்கிட்ட உனக்கு நான் பயங்கரமா முடி வெட்டி விடுறேன், அந்த முடிவை பார்த்தா நீ ஃபாரினர் மாதிரி இருப்ப. இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே உடைப்பான். அண்ட் சவுத் இந்தியால இருக்கிற கேஸ்ட் சிஸ்டம் வேற, நார்த் இந்தியால இருக்க கேஸ்ட் சிஸ்டம் வேற. ஆக்சுவலா சவுத் இந்தியால கேஸ்ட் சிஸ்டமே கிடையாது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். சவுத் இந்தியால எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற சிஸ்டம் வேற. குல சிஸ்டம், குடில் சிஸ்டம் சொல்லுவாங்க. மருதம், நெய்தல், முல்லை, தமிழ்ல படிச்சிருப்பீங்க, அந்த சிஸ்டம் வேற. வர்ணா சிஸ்டம் வேற. வர்ணா சிஸ்டம் வந்து நார்த் இந்தியால மட்டும்தான் இருந்துச்சு. சவுத் இந்தியால இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சரே வேற. அது ரெண்டுத்தையும் பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணாருன்னா இதுவும் அதுவும் சேரும்னு சொல்லி மெர்ஜ் பண்ணிட்டான். இந்த தமிழ்நாட்டுல இங்க யாரு சத்ரியாஸ், வைஷ்யாஸ் ஒரு கிளாசிபிகேஷனே கிடையாது. ஏன்னா வர்ணா சிஸ்டம் சவுத் இந்தியால கிடையவே கிடையாது. நார்த் இந்தியன் டிவிஷன் வேற, சவுத் இந்தியன் டிவிஷன் வேற. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவானா அவனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக எல்லாத்தையும் மர்ச் பண்ணி நீயும் அவன் தான் அவன் தான் சொல்லி எல்லாத்தையும் மர்ச் பண்ணி ஒரு குட்டையை குழப்பி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இருந்த வில்லேஜ் செட்டப்பை மொத்தமா கொலாப்ஸ் பண்ணி அவனா வந்து என்ன பண்றான்னா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றான். அந்த சிஸ்டம் தான் ஆக்சுவலா கலெக்டர். ஆக்சுவலா நம்ம நினைக்கிறோம் கலெக்டர் வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட். ஆக்சுவலா அந்த போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்கார எப்படி கிரியேட் பண்ணா அந்த போஸ்டோட இனிஷியல் நேம் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்டர். இன்ஃபர்மேஷன் கலெக்டர்னா இப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து இங்க கடையை போட்டதுக்கு அப்புறம் அவன் அவங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு 4-5 பேரை ஈஸ்ட் கோஸ்ட்ல 2 பேரு, வெஸ்ட் கோஸ்ட்ல 2 பேரு, லேண்ட்ல 2 பேருன்னு சொல்லி ஆளை இறக்கி விட்டு காசு கொடுத்து நீ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா. ஈஸ்ட் கோஸ்ட்ல என்னென்னலாம் கல்டிவேட் பண்றாங்க, என்னென்னலாம் கிராப்ஸ், என்னென்னலாம் பயிர் விளையுது, என்னெல்லாம் விவசாயம் பண்றாங்க, வேளாண்மை பண்றாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருப்பான். இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மஞ்சள் விளையுதா, மஞ்சளை மொத்தமா சீப்பா பல்கா வாங்கி அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போய் அங்க பவுடரா மாத்தி அதை எடுத்து வந்து இந்தியன்ஸ்டே விற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பஞ்சு காட்டன் விளையுதுன்னு வச்சுக்கோங்க, காட்டனை எடுத்துட்டு போய் காட்டனை கலெக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி, அதனாலதான் மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே இந்த மாதிரி போர்ட் எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க, ரயில்வேஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. மொத்தமா எடுத்துட்டு போய் அதை துணியா தச்சு எடுத்து வந்து என் துணியை மட்டும்தான் வாங்கணும், என் துணி தான் ஒஸ்தி, உன் துணியெல்லாம் கேவலம், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட டெவலப் பண்றது. ஒவ்வொரு கிராப் எல்லா கிராப்பையும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் வைசிராய்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா வைசிராய் வந்து அங்க என்ன இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணலாம், காட்டன் இண்டஸ்ட்ரி ஆர் லைன் பேஸ்டு ப்ராடக்ட், இல்லைன்னா பெப்பர் பேஸ்டு ப்ராடக்ட், இல்லைன்னா டர்மரிக் பேஸ்டு ப்ராடக்ட், என்னென்னலாம் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்க முடியுமோ அங்க இருக்கிற ரா மெட்டீரியல்ஸை மொத்தமா வாங்கி எடுத்து போய் அவங்க ஊர்ல அதை ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை ஃபுட்டா மாத்தி எடுத்து வந்து இந்தியாவிட்டே திணிக்கிறது, இல்ல மற்ற ஊர்ல விற்கிறது. சீப்பா இங்க இருந்து வாங்கிட்டு போய் காஸ்ட்லி எடுத்தாந்து திணிக்கிறது. என் ட்ரெஸ்ஸை தான் வாங்கணும், உன் ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன் சாப்பாடு தான் நீ வாங்கணும், சாப்பாடு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எடுத்துமே பண்றது.
அப்படிதான் அந்த இந்தியா இஸ் லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ். அந்த ஸ்பைஸை அவனுக்கு சாதகமா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எஸ்டேட். ஆக்சுவலா இந்தியாவில டீன்ற ஒரு க்ராப்பே கிடையாது, டீன்றதே கிடையாது. அதே மாதிரி காஃபின்றதும் கிடையாது. டீ எஸ்டேட்டா காஃபி எஸ்டேட்டா எப்படி மாத்திருப்பாங்கன்னா, இப்போ யூகேல இருந்து ஃபாரின் டிஏபிஸ் வராங்க இல்லையா, அதாவது இங்க பிரிட்டிஷ் ராஜ் நடந்துட்டு இருக்கு, நிறைய டிஏபிஸ் வருவாங்க. வரப்போ அவங்க வெதர் கண்டிஷன் வேற, நம்ம வெதர் கண்டிஷன் வேற. இங்க நம்ம ஊர்ல நம்ம ரொம்ப வெயில் அடிக்கும், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக கிரியேட் பண்ணதான் ஹில் ஸ்டேஷனே. அந்த ஹில் ஸ்டேஷனை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா இதை பத்தி பேசினா இதை பத்தியே 4 மணி நேரம் பேசலாம். ஆக்சுவலா ஹில் ஸ்டேஷன் எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ராஜ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்து யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ஜெயில எல்லாம் போட மாட்டான், எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள விடுறது. பெரிய ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி, ஷிம்லா இந்த மாதிரி இடத்துல போய் விட்டு மரத்தை வெட்ட சொல்லி மரத்தை வெட்டி 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 நீ ரோடு போடு, நான் மேல போய் தங்கணும், ஏன்னா மலை மேல சில்லுன்னு இருக்கும், மேல போய் தங்கணும்னு சொல்லி அப்படி மேல போய் தங்கியிருப்பாங்க. தங்கினதுக்கு அப்புறம் அங்க சாப்பிட்றதுக்கு வியாபாரம் ஏதாவது தேவை இல்லை, மலை மேல என்ன வியாபாரம் பண்ண முடியும், அதனால எஸ்டேட்டா மாத்து, எல்லாத்தையும் வெட்டி டீ எஸ்டேட்டா மாத்து, ரப்பர் எஸ்டேட்டா மாத்து, காஃபி எஸ்டேட்டா மாத்து. இந்த மாதிரி தான் எஸ்டேட்டே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டா இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டி கொடைக்கானல்லாம் யாருன்னா இவன் கிரியேட் பண்ணது, அவங்களுக்காக கிரியேட் பண்ணதுதான். அப்படி கிரியேட் பண்ண போஸ்ட் தான் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட். இன்ஃபர்மேஷன் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டா மாறுது. அந்த போஸ்ட் தான் ஸ்டில் நம்ம கலெக்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஈவன் இதை தாண்டி என்னென்னலாம் குழப்பிருப்பானா, இந்து முஸ்லிம்ஸ் இந்த ரிலீஜியஸ் டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. டிவைட் பண்ணி ஆள்றது, ரூல் பண்றது. ஸோ முகல்ஸ் வந்தப்பயே வந்து பெரிய சோஷியல் டென்ஷன்லாம் கிடையாது. அதாவது இந்துஸும் முஸ்லிம்ஸும் அதிகமா அடிச்சுக்கல, சண்டை இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல, அங்கங்க சின்ன சண்டை இருந்துச்சு இந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் மத்தியில. ஆனா முகல்ஸ் டைம்ல இருந்த சண்டையோட பிரிட்டிஷ்காரன் டைம்ல நிறைய சண்டை வந்தது. ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்களா, நம்மளால ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இல்ல முஸ்லீம் லீக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டா ஏவி விடுறது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ முஸ்லீம் லீக் அகேன்ஸ்டா ஏவி விடுறது, இந்த மாதிரி பல விஷயத்த பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஆக்சுவலா என்னென்னலாம் சொல்லியிருப்பானா, இது வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த், தாதாபாய் நொரோஜியோட ட்ரெயின் ஆஃப் வெல்த் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்துஸுக்கு கூட ஏன் நீங்க இருக்கிறீங்க, நீங்க தனியா பிரிஞ்சு வாங்க, உங்களுக்கு மட்டும் நான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. 1ஆம் தேதி சேலரி வரும், ஞாயிற்றுக்கிழமை லீவு, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேன் வாங்க. அதே மாதிரி கேஸ்ட் சிஸ்டம், இந்துஸை டிவைட் பண்றதுக்கு கேஸ்ட் சிஸ்டம், இந்துஸ் தானே மெஜாரிட்டி, அவங்களை டிவைட் பண்ணாதான் ரூல் பண்ண முடியும். கேஸ்ட் சிஸ்டம். ஸோ நார்த் இந்தியன் வர்ணா சிஸ்டம் வேற, சவுத் இந்தியாவில் இருக்கிற சிஸ்டம் வேற. சவுத் இந்தியன் சிஸ்டம்ல ஹைராரிக்கி கிடையாது, நீ மேல நான் கீழே சொல்லி டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. பட் ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணி எங்கெங்கெல்லாம் டிவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிவைட் பண்ணு. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், கேஸ்ட் சிஸ்டம்ல பிரிட்டிஷ் வந்து நல்லதும் பண்ணியிருப்பாங்க, கெடுதலும் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா கேஸ்ட் சிஸ்டம்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்தது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராஜ்ல தான். ஏன்னா ராஜாராம் மோகன் ராயோட சேர்ந்து பல ரிஃபார்ம்ஸ் பண்ணது வந்து பிரிட்டிஷ் ராஜ்ல தான். அதே மாதிரி குழப்பம் அவங்க தான், நல்லது பண்ணுவோம் அவங்க தான், குழப்பம் அவங்க தான். அதே மாதிரி கரப்ஷன். ஆக்சுவலா பிரிட்டிஷ்காரன் எவ்வளவு கரப்டட் பர்சன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல பிரிட்டிஷோட ஷிப்பு மட்டும்தான் இருக்கணும், போட்டு மட்டும்தான் இருக்கணும். இன்கேஸ் பிரெஞ்சு போட்டு வந்தா அதுக்கு வந்து பிரெஞ்சு போட்டு வந்தா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொல்லி அங்க இருக்கிற படகோட்டிகளுக்கெல்லாம் காசு கொடுத்துருப்பான். பிரெஞ்சு போட்டோ டச்சு போட்டோ வந்தா எனக்கு காசு கொடுன்னு சொல்லி அங்க இருக்கிற அங்க இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்துருப்பான். என் போட்டை மட்டும் நிப்பாட்டுறதுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி இந்தியன் போஸ்ட் கிட்ட வரப்பே காசு கொடுத்தா உள்ள வருவான். கரப்டட் பர்சனா தான் உள்ள வருவான். ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, ட்ரையல் ஆஃப் பேரன் ஹாஸ்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு வைஸ்ராய் இருந்திருப்பார் இல்லையா, அவரோட கரப்ஷன் கேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நடந்துச்சு. அதோட கரப்ஷன் கேஸ் தான் இது. ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். பேரன் ஹாஸ்டிங்ஸ் எவ்வளவு ஊழல் செஞ்சாருன்னு சொல்லி ஒரு கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்தது. எவ்வளவு கூட்டம் பாருங்க. பேரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து எவ்வளவு ஊழல் பண்ணியிருப்பாருன்னா, யுனைடெட் கிங்டமோட ராஜா மொனார்க் அதோட அதிக சொத்து வச்சிருப்பாரு அவர் பேரன் ஹாஸ்டிங். ஏன்னா உனக்கு வேலை இந்தியாவுக்கு போய் வேலை பாருன்னு அனுப்பிச்சு விட்டா நீ என்னோட சொத்து அதிகமா வச்சிருக்கான்ற அளவுக்கு அடிச்சு வச்சிருப்பாரு ஆக்சுவலா. அதே மாதிரி ராபர்ட் கிளைவ். இந்த இந்த மாதிரி கரப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி கரப்ஷன் மெயினா வந்துச்சு அப்படின்னா, எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ரெண்டுமே ஒரே கையில இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் பேரன் ஹாஸ்டிங்ஸ்னு வச்சுக்கோங்க, நான் தான் பேரன் ஹாஸ்டிங்ஸ்,
வேரனாஸ்டிங்ஸ் நீங்க வந்து எனக்கு எதிர்த்தா போராடுறீங்க. பிரிட்டிஷ் ராஜ்ல வேரனாஸ்டிங் வைஸ்ராயா இருக்க எனக்கு எதிர்த்த மாதிரி போராடுறீங்க. ஸோ உங்க மேல நான் கேஸ் போட்டு உங்களை ஜட்மெண்ட்டுக்கு மீன் கேஸ்க்கு என்கொயரி வரப்போ நானே விசாரிப்பேன். நானே கேஸ் போடுறேன், நானே விசாரிக்கிறேன். இன்கேஸ் நிறைய ராஜாவை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ராஜா மேல நானே கேஸ் போட்டு நானே விசாரித்து இந்த ராஜா தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் சொத்தெல்லாம் நான் புடுங்கிக்கிறேன். இந்த மாதிரிதான் பண்ணியிருப்பாங்க. எக்ஸிகியூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அவங்க இருந்திருப்பாங்க, நீதித்துறையிலும் அவங்களே இருந்திருப்பாங்க. அது எப்படிங்க எக்ஸிகியூட்டிவ் அவங்களே இருந்துட்டு ஜுடிஷியரி அவங்களா இருக்க முடியும், ஜட்ஜாவும் அவங்கள இருக்க முடியும். அதனாலதான் இந்த கார்ன்வாலிஸ் கோடுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. கார்ன்வாலிஸ் கோடுன்றது பிரிட்டிஷ் வைஸ்ராயே கொண்டு வந்தது. கார்ன்வாலிஸ் கோடுனா என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி. இதுதான் உங்களோட ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 50ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களோட நீதித்துறையையும் அமல்படுத்துற செயலாக்கத்துறை ரெண்டுத்தையுமே பிரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஆர்டிகல் 50. ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றேன்னா இந்த கதை புரிஞ்சாதான் உங்களோட ஆர்டிகல் எல்லாமே புரிஞ்சுது. ஆர்டிகல் 50ல வந்து செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி, அதான் கார்ன்வாலிஸ் கோட். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார 3 விதமா நம்மள சுரண்டி எடுத்துட்டு போயிட்டான். பிரிட்டிஷ் எக்ஸ்பிளாட்டேஷன் டு த இந்தியா, சோஷியல் எக்ஸ்பிளாட்டேஷன், பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளாட்டேஷன், எக்கனாமிக் எக்ஸ்பிளாட்டேஷன். சமூக ரீதியாக சுரண்டல், அரசியல் ரீதியான சுரண்டல், பொருளாதார ரீதியான சுரண்டல். இந்த 3 சுரண்டல்னாலதான் டிபிஎஸ்பின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துச்சு. ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக்கர்ஸ்க்கு நிறைய உரிமைகளை கொடுக்க ட்ரை பண்ணாங்க. சிலதை வந்து கொடுத்துட்டாங்க, சிலது வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு இல்லையா, 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆக்சுவலா 7, பட் ஞாபகம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சில விஷயத்த உரிமையா கொடுத்துட்டாங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமைன்னு சொல்லி சில உரிமைகளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கொடுத்துட்டாங்க. சில உரிமைகளை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை, கல்விக்கான உரிமை. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை செய்யற உரிமையை கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரைட் டு மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யறான், அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஊதியம் இவ்வளோன்னு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி பர்டிகுலரா வெல்ஃபேர் ஆஃப் த வீக்கர் செக்ஷன், வெல்ஃபேர் ஆஃப் த விமன், பெண்களோட நலனை கருதி. பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா லீவ் கொடுத்து சம்பளமும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக்கர்ஸ், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது. ஆனா இந்தியாவுக்கு என்ன இல்லை? காசு இல்லை. ஏன் காசு இல்லை? பிரிட்டிஷ்காரன் மொத்தமா சுரண்டி எடுத்துட்டு போயிட்டான். அப்போ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக்கர்ஸ் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த கேஜிஎஃப் மூவில வந்து ஒரு சத்தியம் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த சின்ன பையன்ட்டு அவங்க அம்மா சத்தியம் வாங்கியிருப்பாங்கல்ல. என்ன சத்தியம் வாங்கியிருக்காங்கன்னா, ஏழையா பிறந்தது உன் தப்பு கிடையாது, சாகிறப்போ ஏழையா நீங்க சாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சத்தியம் வந்து சொல்லி சத்தியம் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக்கர்ஸ் வந்து பின்னாடி வர தலைவர்கள் சட்டம் ஏற்றும் பொழுது ஸ்டேட் அரசாங்கம் வந்து பாலிசி மேக் பண்றப்போ சில பிரின்சிபல்ஸை நாங்க டைரக்ஷனா கொடுக்குறோம், அதை நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், ஸ்டேட் பாலிசி, அரசாங்கம் வந்து அரசு வந்து சில சட்ட திட்டங்களை கொண்டு வரப்போ, பாலிசி மேக்கிங் கொண்டு வரப்போ, பாலிசி பண்றப்போ சில பிரின்சிபல்ஸ், சில கோட்பாடுகளை நாங்க டைரக்ஷன், இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷனா கொடுக்குறோம், அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. எப்போ 1950ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரப்போ நம்ம கிட்ட காசு இல்லாதனால இதெல்லாம் நாங்க இந்த கோட்பாடுகளை, பர்டிகுலரா சர்டன் பிரின்சிபல்ஸை நெறிமுறைகளை வந்து நாங்க கொடுக்குறோம், அதை நீங்க கன்சிடர் பண்ணி பாலிசி மேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போ இந்த வார்த்தைக்கு மீனிங் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அரசின் நேரடி வழிகாட்டி நெறிமுறைகள். ஏன்னா சில நெறிமுறைகளை நாங்க வழிகாட்டலாம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். பின்னாடி வர பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பாலிசி மேக் பண்றப்போ எங்க கிட்டதான் காசு இல்லை, நீங்களாவது வந்து இந்த காசு வர டைம்ல நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸா கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்ததுதான். இப்போ அந்த ஃபேக்சுவல் பார்க்குள்ள போலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அது பேரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு பேர் வச்சிருக்காங்கன்றது. ஸோ ஃபேக்சுவல் பார்க்குள்ள போயிடலாம்.
பார்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பகுதி 4 ஆஃப் அரசியலமைப்பு சட்டம், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் 36 to 51, ஆர்டிகல் 36 to 61. இந்த இது இது வந்து ஆக்சுவலா பேஸ்ட் அப்பான் த கண்டென்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு 3 டிவிஷன் கிடையாது. சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். ஒன் செகண்ட், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். இந்த மாதிரி, அதாவது சமதர்ம கோட்பாடு, காந்தியம் கோட்பாடு, நாளாத அறிவு சார்ந்த கோட்பாடுன்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. பட் இதெல்லாம் பாக்குறதுக்கு இத மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய தலைவர்களே பிரிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எங்கேயுமே இந்த இந்த இது இதுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது டெஃபினேஷன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த டெஃபினேஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் கண்டென்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணல, அரசியல் தலைவர்கள் தான் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து நோபல் ஃபீச்சர்ஸ், இதை நான் பின்னாடி நான் சொல்றேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற டிபிஎஸ்பிய எந்தெந்த தலைவர்கள் என்ன பேர் வச்சாங்க, எப்படி கூப்பிட்டாங்கன்றதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். இது வந்து நோபல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. இது வந்து புதுமையான ஒரு சிறப்பு அம்சம் சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அடிப்படை உரிமைகள் மாறி அடிப்படை கடமைகளோ டிபிஎஸ்பியோ கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. செயலாக்கத்துக்கு கொண்டு வர சொல்லி கம்பல்ஷன் பண்ண முடியாது கோர்ட்டால. தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் வித் கோர்ட்ஸ். அதே மாதிரி நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமா செயல்படுத்த முடியாது. இது எதுல இருந்து எடுத்து வந்தாங்கன்னா, அயர்லாந்து கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். டிபிஎஸ்பி வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஆக்சுவலா அயர்லாண்டே எங்க இருந்து எடுத்து வந்திருப்பாங்கன்னா, ஸ்பெயின்ல இருந்து எடுத்து வந்திருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம எங்க இருந்து எடுத்து வந்திருக்கோம்னா, அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்து வந்திருக்கோம். அயர்லாண்டே எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னா, ஸ்பெயின். நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்து வந்தாங்கன்னா அயர்லாண்டு தான். ஸ்பெயின்லாம் போடாதீங்க, அது எக்ஸ்பிளனேஷனுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பி ரெஃபரன்ஸ் எங்க இருந்தெல்லாம் நம்ம எடுத்து வந்தோம்னா, நேரு ரிப்போர்ட். ஸோ பர்டிகுலர் 1928 வந்து மோத்திலால் நேரு ரிப்போர்ட். ஜவஹர்லால் நேரு கிடையாது, ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோத்திலால் நேரு ரிப்போர்ட். அதே மாதிரி சத்புரு ரிப்போர்ட், இதெல்லாம் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி பாலிசி மேக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியே டிபிஎஸ்பி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல தான் நம்ம எடுத்து வந்திருப்போம். ஸோ அதே பார்த்து தான் முன்னாடி நான் என்ன நடத்தணும் அதே பார்த்து தான் இங்க மைண்ட் மேப்ஸா இருக்கும். இதை வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இதை செயலாக்கத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா, ஸ்டாக்னன்ட் எக்கானமி. ஸோ பர்டிகுலரா வந்து நம்மளோட பொருளாதாரம் வந்து பெருசா ப்ரொக்ரெசிவா கிடையாது, பின்தங்கிய ஒரு பொருளாதாரம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பேக்வர்ட்னஸ். கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ விவசாயத்தையும் வேளாண்மையும் நம்பி இருக்கிற ஒரு மக்கள். அதே மாதிரி வைட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி, வறுமையில இருந்த ஒரு நாடு. இதெல்லாம் இருக்கிறதுனால சில உரிமைகளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே, அடிப்படை உரிமைக்குள்ள வைக்க முடியல. இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அட்வைஸாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு பாயிண்டா பார்த்துடலாம். டிபிஎஸ்பியோட எய்ம், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் எய்ட் பாலிசியோட எய்ம் என்ன அப்படின்னா, டு கிரியேட் அ வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ மக்கள் நல்ல ஆட்சி ஆர் நல்லாட்சின்னு சொல்லுவாங்க, குட் கவர்னன்ஸ். டு எஸ்டாப்ளிஷ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸி. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. இது வந்து எஸ்டாப்ளிஷ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, இந்த மாதிரி பணக்காரன்ட்ட தான் நிறைய நிலம் இருக்கு, அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போய் ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைகள் எப்பயுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. 10 வருஷமா ஒரு இடத்துல விவசாயியா கூலி வேலையா செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலம் சொந்தம். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து இதுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸி. பொருளாதாரம் மற்றும் சமூக ஜனநாயகத்தை நிறுவுவதற்கான ஒரு எய்ம் தான் வந்து டிபிஎஸ்பி. அதே மாதிரி பர்டிகுலரா நம்ம பிரியாம்பல்ல படிச்சிருக்கோம் இல்லையா, நீதி, சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம், இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் பண்ண டிபிஎஸ்பி. It visualize or realize the ideals of justice, liberty, equality, fraternity of the preamble.
ஸோ இது கிட்டத்தட்ட இதோட இம்ப்ளிமெண்டேஷனும் நீதி கொடுக்கறதும் சமத்துவம் கொடுக்கறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி பிரியாம்பல்ஸோட இருக்கிற 4 அப்ஜெக்டிவ்ஸுமே இதை கேட்டகரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ். இது பர்டிகுலரா வந்து இது எதுக்கு யூஸ் ஆகும்னா டிபிஎஸ்பி இன்கேஸ். ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வராங்க, ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஆக்ட் செல்லுமா செல்லாதான்னு சொல்லி வேலிடேட் பண்றதுக்கு டிபிஎஸ்பியை யூஸ்வலா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் யூஸ் பண்ணிப்பாங்க, ஜுடிஷியரி யூஸ் பண்ணுவாங்க. கொண்டு வந்த சட்டம் வந்து அது சரியா இல்லையான்னு சொல்லி டிபிஎஸ்பியில ரெஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை வேலிடேட் பண்ணுவாங்க. இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்ப டிபிஎஸ்பியில சொன்னதை மட்டும்தான் சட்டமா கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. நாடாளுமன்றம் சட்டமன்ற ஆட்சியாளர் எதை வேணா சட்டமா கொண்டு வரலாம். கவர்மெண்ட் எந்த ஆக்டை கொண்டு வந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் டிபிஎஸ்பியில இருக்கா இல்லையான்றது பார்ப்பாங்க. அதே மாதிரி இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னாலும் 368 ஆர்டிகல் 368 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்துதான் அதுல ஏதாவது சேஞ்சஸ்னா கொண்டு வர முடியும். ஸோ இப்போ பேசிக்கா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பி ஓவர், டிபிஎஸ்பியோட பிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 36 என்ன அப்படின்னா ஸ்டேட்டோட டெஃபினேஷன். ஆர்டிகல் 36 12 ஒன்று 12ல அரசாங்கம்னா என்ன, அரசுனா என்ன, ஸ்டேட்னா என்ன டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே தான் 36க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 37 முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இந்த பார்ட்ல முன்னாடியே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அரசாங்கம் டிபிஎஸ்பியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா ஸ்டேட் பாலிசி மேக் பண்றப்போ சில பிரின்சிபல்ஸை டைரக்ஷனா எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுதான் டிபிஎஸ்பி. அது எந்த ஆர்டிகிள்ல மென்ஷன் ஆயிருக்குன்னா ஆர்டிகிள் 37 கீழே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு மாநிலத்தோட கடமை. மத்திய அரசோ மாநில அரசோ சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இந்த மாதிரி ஏதாவது ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க ஏதாவது சட்டம் இல்ல பாலிசி கொண்டு வரப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எடுத்துப்பாங்க. அதுதான் உங்களோட ஆர்டிகிள் 37. 36 37 எப்படி வந்து ஆர்டிகிள் 14 to 32 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதுல 12 13 இருந்துச்சோ அதே மாதிரி ஆர்டிகிள் 12ன்றது ஸ்டேட் 36, அதே மாதிரி 13ம் 37 கிட்ட ஒரே மாதிரி இருக்கு. இது 37 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா it was duty of the state to apply DPSP in making laws. ஸோ சட்டம் ஏற்றும் போது மத்திய அரசு மாநில அரசு சட்டம் ஏற்றும் போது அந்த டிபிஎஸ்பியில் இருக்கிற பிரின்சிபலை கோட்பாடுகளை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது ஸ்டேட்டோட கடமைன்னு சொல்லியிருப்பாங்க இதுல ஃபார் த கவர்னன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் என்போர்சபிள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி ஜஸ்டிசபிள் ஆர் என்போர்சபிள் கிடையாது. கோர்ட் செல்லி இன்கேஸ் டிபிஎஸ்பி வயலேட் ஆச்சுன்னு சொல்லி நீங்க எந்த கோர்ட்லயும் போய் நிற்க முடியாது. டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லி எந்த கோர்ட்லயும் போய் நிற்க முடியாது. இட் இஸ் யூஸ் ஃபார் த குட் கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த ஃபேஸ்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில சுதந்திரம் வாங்கினப்போ 1950ல பல ஏழ்மை நிலைமையில இருந்திருக்கும். அதனாலதான் பிளானிங் கமிஷன்ல 5 இயர் கோல், 5 வருஷத்துக்கு நாங்க இதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பிளான் பண்ணி வறுமையை ஒழிக்கிறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓல்டு டெக்னாலஜி, பழைய டெக்னாலஜி நம்ம கிட்டே இருந்திருக்கும். பிரிட்டிஷ்கார 50 லட்சம் பாப்புலேஷன் 16 கோடி பாப்புலேஷன் ரூல் பண்ண ரீசனா டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி நம்ம லேகா இருக்கும், அதனால நம்ம டெக்னாலஜி வளர்க்கறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மாடர்னைசேஷன் ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். அது மாதிரி டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ். நம்ம நிறைய இடத்துல பல நாடுகளை டிபெண்ட் பண்ணியிருந்தோம் 1950ல. இனிமேல் நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டோம், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்னு சொல்லி ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இன்இக்வாலிட்டி இருக்கு, சோஷியல் இன்இக்வாலிட்டி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டி. இதெல்லாம் கம்மி பண்றதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க. இது கீழே நிறைய மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ 36 37 ஓவர் இது ரெண்டுமே பேஸ் ஆர்டிகல். இனிமேல் வரதை வந்து கிளாசிபிகேஷன் கீழே பார்க்கலாம். ஸோ டிபிஎஸ்பி கீழே 3 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஆனா இதை இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கிளாசிஃபை பண்ணல. இந்தியன் கான்ஸ்டியூஷன் டசன்ட் கிளாசிஃபை டிபிஎஸ்பி இன்டு 3 டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன். இது யாரை கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னா அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே கிளாசிஃபை பண்ணாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் மென்ஷன் பண்ணல. இந்த 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 பிலாசபி எல்லாம் பாக்குறப்போ காரல் மார்க்ஸோட சோசியலிசம் மாதிரி இருக்கு, இல்ல ஜென்ரலா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் மாதிரி இருக்கு, ஃபேபியன் சோசியலிசம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் சமதர்ப
சோசியலிஸ்டிக் கோட்பாடுகள் ஆர் சமதர்ம கோட்பாடுகள், சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் ஆர் சமதர்ம கோட்பாடுகள். ரெண்டாவது வந்து இதெல்லாம் காந்தி சொன்ன மாதிரி, ஈவன் இது எல்லாமே காந்தி சொன்னதுதான். பர்டிகுலரா வந்து கிராமத்துக்கு அதிகாரம் கொடுங்க, அதாவது பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுங்க. அதே மாதிரி லேபர்ஸ் லேபர்ஸ் தொழிலாளிகளை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பங்கா எடுத்துக்கோங்க, முதலாளித்துவம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய காந்தி சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி மீதி லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல், தாளாரவாத அறிவுசார்பு கோட்பாடுகள், இந்த 3 கிளாசிபிகேஷன் இருக்கு. இந்த 3 கிளாசிபிகேஷன் இதுல இருக்கிற ஆர்டிகல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது சில ஷார்ட்கட் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் என்னன்றதை பார்க்கணும். 38 போகலாம். இந்த மாதிரி லாஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிபிஎஸ்பி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். இப்போதைக்கு ஒரு ஆர்டிகலா நம்ம பார்த்து முடிச்சுட்டு போகலாம். ஆர்டிகல் 38, state to secure a social order for the promotion of the welfare of the people. ஸோ அரசாங்கம் வந்து ஒரு சமூக ஒழுக்கம் கொண்டு வரணும். அரசாங்கம் வந்து ஒரு சமூக ஒழுக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா என்னன்னா, 1950 சமூக ஒழுங்கு இல்லை. என்ன அப்படி ஒழுக்கம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, இந்தியால நிறைய சமத்துவமின்மை, என்னன்னா நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருந்துச்சு. இந்தியால நிறைய இன்இக்வாலிட்டி இருந்துச்சு. இன்இக்வாலிட்டினா என்னன்னா, பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. எதுல இருந்து எல்லாம் பாகுபாடுகள் அப்படின்னா, அடிப்படை பர்டிகுலரா வந்து வருமானம் பேஸ் பண்ணி இருக்கிற பாகுபாடுகள், அந்தஸ்து பேஸ் பண்ணி இருக்கிற பாகுபாடுகள், வசதிகள் மற்றும் வாய்ப்புகள். இதை இங்கிலீஷ்ல சொன்னா இன்இக்வாலிட்டிஸ் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னாடி 1950 விட்டுருங்க, இப்ப வச்சு சொல்றேன். ஏன்னா 1950 போய் பாத்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 10 மணி நேரம் ஒரு விவசாய நிலத்துல கரும்பு வெட்டுற தொழிலாளியா நான் வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அமேசான் ஐடி சர்வீசஸ்ல ஒர்க் பண்றாரு. அவர் 8 மணி நேரம் தான் வேலை செய்யறாரு இன்டர்நேஷனல் லேபர் கோட் பிரகாரம். நான் 10 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யறேன். எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாளோட கூலி வந்து 700 ரூபான்னு வச்சுக்கோங்க. பட் அவருக்கு ஒரு நாளோட கூலி வந்து 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பர்டிகுலரா வருமானத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வு, பாகுபாடுகள், இன்கம் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். அதே மாதிரி ஸ்டேட்டஸ். இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இது மும்பையில இருக்கிற தாராவி ரீஜன். இந்த இடம் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஒரே குறுகிய இடத்துல எவ்வளவு சின்ன 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 வீடு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற நிலம் பாருங்க, எவ்வளவு சொபஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த 2 வீடு பாருங்க. இது தாராவி ரீஜன், இது ஒரு நபரோட வீடு, இது ஒரு நபரோட வீடு. இதுதான் ஸ்டேட்டஸ். ஸோ பர்டிகுலரா வருமானம் பேஸ் பண்ணி இருக்கிற ஏற்றத்தாழ்வு, அந்தஸ்து பேஸ் பண்ணி இருக்கிற ஏற்றத்தாழ்வு, ஃபெசிலிட்டிஸ். ஸோ பணக்காரங்களுக்கு நிறைய வசதிகள் கிடைக்குது, ஏழைகளுக்கு அந்த வசதிகள் கிடைக்க மாட்டேங்குது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க 38. ஆக்சுவலா அது உரிமைகளா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உரிமையா கொடுக்கணும்னா நம்ம கிட்ட கவர்மெண்ட்ட காசு இல்லை. இந்த ஏற்றத்தாழ்வுகளா கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி கம்மி பண்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் அபாலிஷ் பண்ணுங்க. ஜமீன்தாரி சிஸ்டம், ஜகிர்தார் சிஸ்டம், இமந்தாரி சிஸ்டம், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பிரிட்டிஷ் ஏழை மக்களுக்கு லேண்டே போக மாட்டேது. இது அபாலிஷ் இதுக்கிட்டதான் அதை அபாலிஷே பண்ணியிருப்பாங்க. ஸோ 38 ஓவர் 39. கவனிச்சுட்டு வாங்க, பின்னாடி நான் அதுக்கு ஷார்ட் கட் சொல்லி கொடுக்குறேன். இப்ப கவனிச்சுட்டு மட்டும் வாங்க. நெக்ஸ்ட் 38, certain principles of policy to be followed by the state. அதாவது அரசாங்கம் சில கொள்கையின் கோட்பாடுகளையும் கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன எதுக்கான கடைபிடிக்கிறதுனா, எஸ்டாப்ளிஷிங் ஈக்வாலிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ சமத்துவத்தை ஏற்படுத்துகிற ஒரு கொள்கையை நிலைநாட்டணும். அரசாங்கம் வந்து சமத்துவத்தை ஏற்படுத்தணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், நீதி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஏழைக்கு ஒரு நீதி, கெட்டவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு ஒரு நீதின்னு சொல்லி தனித்தனியா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே சமமான ஒரு நீதியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆஃப் த வெல்ஃபேர், மக்களோட நலனை கருதி ஆட்சி முறை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 37, 39 அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 39, 3, 9. ஆக்சுவலா 3 டேபிள்ல பாத்தீங்கன்னா 6 மிஸ் ஆகும். ஸோ 3, 39ல 6 ரைட்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. இதுலயும் உரிமைகள் பத்தி தான் பேசியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் ரைட்ஸை பத்தி பேசியிருக்காங்க, டிபிஎஸ்பிலையும் ரைட்ஸை பத்தி பேசியிருக்காங்க, அப்புறம் ஏன் சார் இதை டிபிஎஸ்பியில வச்சாங்கன்னு. உங்களுக்கு முன்னாடியே இருந்த ஒரே கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வச்சிருக்கிறத உரிமையா வாங்க முடியும்,
இதை உரிமையா ஏன் வாங்க முடியாதுன்னா, உரிமையா போய் கேட்டீங்கன்னா கவர்மெண்டால முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்ட காசு இல்லை, கஜானா காலி. இப்பயும் கிட்டத்தட்ட அதே இழந்துதான். நிறைய விஷயத்துல பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்த பண்ணல. ஸோ 6 உரிமைகள் கொடுத்துருக்காங்க. 39 கீழே 6 உரிமைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 6ன்றது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அடிப்படை உரிமைகளும் 6 தான். ஆர்டிகல் 19 கீழேயும் 6 உரிமைகள் தான். அதே மாதிரி 39 கீழேயும் 6 உரிமைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த உரிமை இது வந்து ஆக்சுவலா எங்க இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸோட ஐடியாலஜி, தாஸ் கேபிட்டல், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அவர் சொன்னது கம்யூனிசம். கம்யூனிசம் வேற, கேபிட்டலிசம் வேற, சோசியலிசம் வேற. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேபிட்டலிசம் இந்த சைடு, கம்யூனிசம் இந்த சைடு, சோசியலிசம் நடு ஸ்டேஜ். அதை ரொம்ப தியரிட்டிக்கலா உள்ள போக வேண்டாம், இந்த பார்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கம்யூனிசம் சோசியலிஸ்டிக் ஐடியாலஜி பேஸ் பண்ணி இருக்கு. முதல் உரிமை, ஃபர்ஸ்ட் ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். எல்லா குடிமக்களுக்கும் வாழ்வாதாரம் உயர்வதற்கான மெஷர்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் டு அடிக்குவேட் லைவ்லிஹுட் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன். அந்த கம்பெனியில ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை வரப்போ எனக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கணும், என் ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஆசை இருக்கும். பட் எனக்கு 7,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வச்சு என்ன பண்றது? அதனால தீபாவளிக்கு, பொங்கலுக்கு போனஸ் கொடுங்க. அந்த அந்த சம்பளத்தை வச்சாது அவன் வந்து வீட்டுக்கு நல்லது பண்ணட்டும். ஸோ பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட், அதே மாதிரி மினிமம் வேஜ் ஆக்ட். ஸோ அதாவது ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன், டெய்லி 100 ரூபா தான் கொடுத்தா பத்தாது. எனக்கு வந்து 500 ரூபா கொடுங்க, பேட்டா ஒரு எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சுன்னா பேட்டா ஒரு 200 ரூபா கொடுங்க, வேற டிராவல் அலவன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி மினிமம் வேஜஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பர்டிகுலரா லைவ்லிஹுட்காக. டி வந்து என்ன அப்படின்னா, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸ்னா என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் உற்பத்தி செய்யற எல்லாத்தையுமே சமமா பங்கு அளிச்சு கொடுக்கறது, பர்டிகுலரா சமமா பங்களிச்சு கொடுக்கறது. அண்ட் இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நிறைய ஆர்கனைசேஷனை இந்தியன் கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸை சமமா பங்களிச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் இருந்தா தானே பண்ண முடியும். அதனாலதான் நிறைய பேங்க் நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது பிரைவேட் பேங்க். 1935 ஆரம்பிச்ச ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது பிரைவேட் பேங்க். அதை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல பேங்கை நேஷனலைஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்கதான் ஷேர் பண்ணியே கொடுக்க முடியும் மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஏர் இந்தியா, இந்த மாதிரி பல காலேஜஸ் எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்றாங்க, தேசிய மையமா மாத்துறது. அப்படின்னா அதோட ஓனர் யாருன்னா இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொண்டு வருவாங்க. அப்பதான் நல்லது பண்ண முடியும். இந்த பி கீழே. அந்த சி கீழே ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா என்னன்னா, 39A பார்த்தாச்சு, 39B, 39C ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படின்னா என்னன்னா, ஒரே நபர்கிட்ட அதிகமான ஒரு சொத்து குவியறதை தடுத்து அந்த சொத்தை பிரிச்சு ஏழை மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க 39BNC. இந்த 39BNC தான் 31C. லாஸ்ட் கிளாஸ் நடத்துறப்போ உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். 31C வந்து 39BNC நடத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கனெக்ட் பண்றேன். 31C இஸ் அன் எக்ஸப்ஷன் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட். அடிப்படை உரிமைகளுக்கு விதிவிலக்குகள் தான் 31C. அப்ப 39BNC என்னன்றதுன்னா கிட்டத்தட்ட சொத்தை பத்தி பேசுற மாதிரிதான் இருக்கும். ஒரே நபர்கிட்ட அதிகமா சொத்து குவியதை விடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியான்றது டாடா கிட்ட இருந்தது. அவர்கிட்ட இருந்து அந்த ஏர் இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் வாங்கி அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்போ டாடா போய் கேஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, என் சொத்தை பிடிங்கிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்ட்டு. அப்படி இருந்தா இந்தியா வளர முடியாது, எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியாது. சமூக நீதி, பொருளாதார நீதி, அதே மாதிரி அரசியல் நீதி கொடுக்க முடியாது. அதனாலதான் இதெல்லாம் எக்ஸப்ஷனா வச்சிருக்காங்க. 39BNC எக்ஸப்ஷன் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த உரிமையும் கொடுக்கணும், அந்த உரிமையும் காப்பாற்றணும். 39BNC ஓவர். நெக்ஸ்ட் 39D, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன். அந்த காலத்துலாம் எப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த காலம் வரையும் அப்படிதான் இருக்கு. ஆண்களுக்கு ஒரு சம்பளம், பெண்களுக்கு ஒரு சம்பளம். சில கிராமத்துல இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் விவசாய வேலை செய்வாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே வேலையை செஞ்சா கூட கூலி வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கம்மி பண்ணது இதுதான் இந்த 39D கீழே தான். அதுக்குதான் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976. சம ஊதிய சட்டம் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இ வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அகேன்ஸ்ட் போசிபிள் அபியூஸ். ஸோ ஒர்க்கர்ஸோட ஹெல்த்,
வர்க்கத்து ஒரு உன் கம்பெனி நம்பி வேலை செய்யறானா அவனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடு, குழந்தைகளுக்கான ஹெல்த் கொடு. இதுக்கு கீழே தான் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய கிராமத்துல சுத்தி பிஹெச்சி இருக்கு இல்லையா, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர், அதெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு கீழே தான். நம்பர் 39F ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அதாவது குழந்தைகளோட டெவலப்மெண்ட்டுக்கும் குழந்தைகளோட சுகாதாரத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 39 கீழே 9 உரிமைகள் இருக்கு. அந்த 9 உரிமைகளுக்கான ஒரு ஆப்ஷன் தான் சார், 6 உரிமைகளுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. இங்கிலீஷ்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லிடிகோ பிஹெச்சி, எல்ஐனா லைவ்லிவுட், டிஐனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், சிஓனா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், டினா வந்து ஈக்குவல் பேமெண்ட், ஹச்னா ஹெல்த், சினா சில்ட்ரன். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இதை வந்து திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றேன். இப்போ இயற்கை வளங்களை பொது உடைமையா மாத்துறது, சொத்தை ஒரே இடத்துல குவிகிறத தடுக்கிறது, வேலைகள் சம ஊதியத்தை கொடுக்கறது, குழந்தைகளுக்கான ஆரோக்கிய மேம்பாடு, அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பாதுகாத்தல். இதுதான் வந்து ஏல இருந்து எஃப் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 39A, இது வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, பட் 1972 42nd கான்ஸ்டியூஷன் 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 இதுக்கு கீழே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்தையும் போய் நீங்க கேஸ் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் கேஸ் போடுறதுக்கு காசு வேணும்ல, ஃபைல் பண்றதுக்கு காசு வேணும்ல, லாயர் கொடுக்கறதுக்கு காசு வேணும்ல, அதெல்லாம் கிடையாது. உரிமையை மட்டும் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் சென்று வழக்காடலாம்னு சொல்லி உரிமை மட்டும் போதுமா? காசு இல்லைல்ல. நிறைய ஏழை மக்களால எவன் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறது? பணக்காரன்பா, நம்ம ஏழை, நம்மளால எப்படி கோர்ட்டு கேஸ் அலைய முடியும்? அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அதனால இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையா வைக்காம கிட்டத்தட்ட இது என்ன பண்ணியிருப்பாங்க, டிபிஎஸ்பியா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் ஒரு ஜட்மெண்டே கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 21 கீழே ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட். பர்டிகுலர் ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னா, ஏழைகளுக்கு சமமான நீதி இலவச சட்ட உதவியா கொடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு ஜட்மெண்டே கொடுத்திருப்பாங்க ஆர்டிகல் 21 கீழே. ஸோ ஏழை மக்களுக்கு நீங்க தான் காசு கொடுத்து அவங்க நீதி செய்யறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு ஜட்மெண்டே கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே அதை எடுத்து வந்து டிபிஎஸ்பியா ஆட் பண்ணியிருப்பாங்க 39A ஃபார் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோர்ட்டுக்கு நான் என் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஏழை, என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, நான் போய் குற்றவாளி கொண்டு நின்றுருக்கேன். இப்போ ஜட்ஜு கேட்பாரு, இந்த குற்றத்தெல்லாம் உன் மேல சூட்டியிருக்காங்க, உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. அது வந்து உண்மையோ பொய்யோ இல்ல அதுக்கப்புறம் உண்மைன்னு சொல்றேன் இல்ல பொய்ன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜு கேட்பாரு, இந்த மாதிரி உனக்கு வக்கீல் இருக்கா, இல்லைன்னா உனக்கு வக்கீல அப்பாயிண்ட் பண்ணணுமா சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அது எந்த கேஸ்க்கு எந்த ஆங்கிள் வருதுன்னா, இந்த ஆங்கிள் கீழே தான். அரசாங்கம் வந்து ஒரு வக்கீல அப்பாயிண்ட் பண்ணி அந்த வக்கீலை வச்சு இலவசமா ஒரு ஏழைக்கு வந்து வாதாடணும். வீக்கர் செக்ஷன் சொல்லி வாதாடணும். ஆக்சுவலா அப்படி கொண்டு வந்ததுதான் அது. ஆக்சுவலா அதுக்கு கீழே 39 should be read along with your article 21. 21 சேர்ந்துதான் 39A பார்க்கணும். ஏன்னா 21 கீழே தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, நால்சா, தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், இந்த மாதிரி ஒரு ஆணையத்தையே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே மெயின்ஸ்லயும் கேட்கலாம். அவங்க 1987 இந்த சட்டம் கொண்டு வராங்க. போஸ்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 1995. அதாவது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து 1987 கொண்டு வராங்க. எப்ப செயலாக்கத்துக்கு வருதுன்னா 1995 அந்த செயலாக்கத்துக்கு வருது. இது கொஸ்டின் கேட்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் 41. ஸோ நான் வந்து இப்போ சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் நடத்துறதுனால 40 நடத்தல. 40 எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, அது காந்தியன் பிரின்சிபிள்ஸ் கீழே வரும். 41 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 14 ஞாபகம் வச்சுக்கலாம். 14 வந்து எஜுகேஷன், சரி 14 வயசு வரைக்கும் எஜுகேஷன், 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 21A கீழே இருக்கு இல்லையா, அந்த 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. 41 ஈக்குவல் டு 14 அப்படின்னா எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கு. ஸோ ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் கேசஸ். சில கேசஸ்ல
வேலை வாய்ப்பு, முதுமை மற்றும் நோய் மற்றும் இயலாமை போன்றவற்றிலிருந்து உதவி பெறும் உரிமை. அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு ஒரு ஆப்ஷன் எடுத்து சொல்றேன். ரிகார்டிங் டு செக்யூர் பப்ளிக் அசிஸ்டன்ஸ், முதுமையானவங்களுக்கு வயசானவங்களுக்கு சில உரிமைகளை கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே என்னென்னலாம் வயசானவங்களுக்கு சில உரிமையை கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேலைக்கு போற வரைக்கும் எங்க பசங்க எங்களை மதிச்சுட்டு இருக்காங்க, பட் வேலையில இருந்து நின்றதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்க, தண்ட சோறு தின்னுட்டு இருக்க, உனக்குலாம் என்ன, எனக்கு அந்த ஊர்ல வாழ்றதுக்கு அந்த வீட்டுல வாழ்றதுக்கு அவமானமா இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படின்னா அரசாங்கம் ஏழை ஏழை வயசான மக்களையும் விட்டுறக்கூடாது. ஈவன் பணக்காரங்க வீட்லயே அது நடக்கும். தண்ட சோறு தான் உட்காந்துருக்கேன், இதெல்லாம் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி. சொத்தெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பசங்களே பெற்றோரை திட்டுவாங்க. இந்த மாதிரி வயசான மக்களை, முதியோர் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அந்த பப்ளிக் அசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்ட் ஏஜ், ஓஏபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓல்ட் ஏஜ் பென்ஷன். ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஓஏபி ஸ்கீம் வந்து இதுக்கு கீழே தான் கொடுப்பாங்க. முதுமையான வயசான இந்தியன் சிட்டிசன்ஸை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்து வருது. ஓல்ட் ஏஜ் பென்ஷன். அதே மாதிரி ட்ரெயின்ல வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து லோவர் பர்த் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி மெட்ரோல பிசிக்கலி சேலஞ்சருக்கு தனியா சீட் கொடுத்துருப்பாங்க, தனியா ஒரு ட்ராக் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பீப்புளுக்கு தனியா ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தாதான் அவங்களும் சமமா வாழ முடியும். அதே மாதிரி ரைட் டு ஒர்க், அன்எம்ப்ளாய்டு யூத், ஸோ வேலையே இல்லாம இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். ஏன்னா வேலை இல்லா, எனக்கு படிச்சிருக்கேன், வேலை செய்யணும்னு ஆசை, வேலை தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்தியாவில வேலை இல்லாத பிரச்சனை, வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து என்னோட பிரச்சனை கிடையாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா மார்க் வாங்கியிருக்கேன், வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து என்னோட பிரச்சனை கிடையாது, அது நாட்டோட பிரச்சனை, ஸ்டேட்டோட ப்ராப்ளம். ஸோ அரசாங்கம் தான் அதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுக்கணும். அந்த மெஷர்ஸ் தான் இது கீழே சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ஒர்க் அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு வேலை கொடுங்க அப்படின்னு. இதுக்கு கீழே தான் என்ஜினியரிங்கை கொண்டு வந்திருப்பாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்றாங்க இல்லையா? 100 இல்ல 120 நாள். அதெல்லாம் எது கீழே கொண்டு வந்தாங்கன்னா இந்த 40 கீழே தான் கொண்டு வந்து 41 கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், அஸ் வெல் அஸ் ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் 42, ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மேட்டர்னிட்டி ரிலீஃப். அப்படின்னா வந்து ஒரு நடத்துறத வந்து கொஞ்சம் நியாயமா நடத்துங்க அப்படின்ற மாதிரி. நியாயமான மற்றும் மனிதாபமற்ற வேலை நிலைமைகள் மற்றும் மிகப்பெரிய நிர்வாகத்தை வழங்கும் ஒரு ஒரு உரிமை. அப்படின்னா ஜஸ்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. இப்போ பெண் வந்து இப்போ பிரெக்னன்சி பீரியட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியே வேலை செய்ய சொல்லியும் சொல்ல முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. இதெல்லாம் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இனிமேல் ஸோ பெண்களுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல லீவ் கொடுத்து சம்பளமும் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உரிமை தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டை கொடுக்கறது. ஓ நான் வந்து கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா என் குழந்தைய தனியா விட்டுட்டு போக முடியாது. அதுக்கு ஒரு க்ரீச் ஃபெசிலிட்டிஸ் தேவை. இது வந்து ஒரு 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 ஆபீஸ்ல 10க்கு மேற்பட்ட பெண் விமன் எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா, பெண் வேலை செய்யறவங்க இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து க்ரீச் ஃபெசிலிட்டி அப்படின்னா தொட்டியல் சிஸ்டம், அங்க குழந்தைய வச்சுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம், ஒரு ரூம் தனியா கொடுக்கணும். ஆக்சுவலா குழந்தைய பாத்துக்கிறதுக்கு, குழந்தைய வச்சுக்கிறதுக்கு க்ரீச் ஃபெசிலிட்டிஸ் இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே அது இருக்கணும். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்றது. ஏன்னா அது மாதிரி கிடையாது. நிறைய ஆபீசஸ்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் ரொம்ப மோசமா இருக்கும். பாய்ஸ்க்கு ரெஸ்ட் ரூமே இல்லைனாலும் போயிடுவாங்க வச்சுக்கோங்க, ரெஸ்ட் ரூம் இருக்காது. பாய்ஸ்க்கும் ரெஸ்ட் ரூம் கொடுக்கணும். ஆக்சுவலா இது ஆக்சுவலா ஒரு பெரிய இஷ்யூ இந்தியால இது ரொம்ப பெரிய இஷ்யூ. இப்போ தமிழ்நாட்டுல நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலை செய்யறாங்கல்ல, நார்த் ஈஸ்ட் இந்தியன்ஸ், அசாம்ல இருந்து நாகாலாந்துல இருந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல வேலை செய்வாங்க. அவங்க வாழ்ற இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களால வாழவே முடியாது. ஒரே இடத்துல 30 பேர் அடைச்சு போட்டு அங்க குளிச்சுட்டு கிளம்பி வேலைக்கு வந்துட்டு திரும்பி போவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸா இல்ல மூட்டை தூக்குறவங்கலாம் நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்கல்ல, அவங்க வாழ இடத்துலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். தமிழ் ஆளுங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், நார்த் ஈஸ்ட் பீப்புளுக்கு வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் 42 ஒரு நியாயமான ஒரு மனிதாபிமற்ற உள்ள ஒரு வேலை நிலைமையை கொடுங்க அப்படின்ட்டு.
ஜஸ்ட் இன் ஹியூமன் கண்டிஷன்ஸ், ஒர்க்கிங் கண்டிஷன், அது மாதிரி மேட்ரினிட்டி ரிலீஃப் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பிரெக்னென்ட் லேடிஸா அவங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாங்க, பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம சம்பளமும் கொடுத்து பெய்டு லீவ் கொடுப்பாங்க. எவ்வளவு நாள் பெய்டு லீவ் கொடுப்பாங்கன்னா அது இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வந்து 1961 இந்த ஆர்டிகல் 42 கீழே கொண்டு வந்தது. இந்திய மிகப்பெரிய உதவி சட்டம்ன்றது. ஆக்சுவலா இதை நிறைய வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து 2017 அமெண்ட் பண்ணது. ஸோ பிரெக்னென்ட் விமனுக்கு வந்து 26 வீக்ஸ் லீவ் கொடுப்பாங்க, 26 வாரம் லீவ் கொடுப்பாங்க. முதல் 2 குழந்தைக்கு, 3வது குழந்தை 4வது குழந்தைக்குன்னா 12 வாரம் லீவ் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க குழந்தைய தத்தெடுக்கிறாங்கன்னா 12 வாரம் லீவ் கொடுப்பாங்க. இது கீழே அப்பாவுக்கும் லீவ் உண்டு, ஆண்களுக்கும் லீவ் உண்டு. சில நாள் கொடுப்பாங்க, 15 நாள் அது மாதிரி ஆஃப் கொடுப்பாங்க. அதாவது அந்த வேலைனா பே பண்ணாமலாம் கிடையாது, அது பேவும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் மென்ஸ்ட்ரல் லீவ். பீரியட்ஸ், பர்டிகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியட்ஸ் அப்போ லீவ். ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து விமன் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ லீவ், ஒரு நாள் லீவ் தனியா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சிஸ்டம்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னா ஆர்டிகல் 42 கீழே தான் கொண்டு வராங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 43. அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு என்னன்னு பார்த்துடலாம். அனைவருக்கும் அடிப்படையான வருமானம். ஆக்சுவலி இது நம்ம ஊர்ல கிடையாது, பட் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ், நார்த்தன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல, சில அமெரிக்கன் ஸ்டேட்ஸ்ல, என்டையர் அமெரிக்கால கிடையாது, சில அமெரிக்கன் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, அதே மாதிரி ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி கண்ட்ரில இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, எனக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வேலை இல்லை அப்படின்னா அந்த அரசாங்கம் சுவிட்சர்லாந்துல வந்து வேலை, இப்ப நெதர்லாண்ட்ஸ்ல வந்து எனக்கு வேலை இல்லை அப்படின்னா அவனுக்கு வேலை செய்யணும்னு விருப்பம் இருக்கு, நல்லா படிச்சிருக்கான், வேலை இல்லை. அது வேலை இல்லாததுக்கு காரணம் வந்து வேலை இல்லாததுக்கு காரணம் அரசாங்கம். அதனால அரசாங்கம் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு காசு கொடுப்பாங்க. இந்தப்பா 25,000 வச்சுக்கோ, வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை வச்சு சமாளி, வேலை கிடைச்சிச்சுன்னா உனக்கு நான் தரமாட்டேன், அந்த சம்பளத்தை வச்சு நீ சமாளிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அதுதான் யூனிவர்சல் பேசிக் இன்கம், அனைவருக்கான அடிப்படை வருமானம். ஸோ இதை வந்து எங்க பேசியிருப்பாங்கன்னா 43 பேசியிருப்பாங்க, லிவிங் வேஜ் ஃபார் ஒர்க்கர்ஸ். இது ஆக்சுவலா 2017 பட்ஜெட்லயே வந்து அப்ப இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார், யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க பட்ஜெட்ல 2017. ஸோ ஆர்டிகல் 43. So, state should provide a suitable legislation for all workers to provide a living wage. Living wage na என்னன்றதை கேட்டகரைஸ் பண்ணி சொல்றேன். Living wage, conditions for work, ensuring decent standard of living, full enjoyment of leisure and social and cultural opportunities. இது தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பார்த்து அதுக்கப்புறம் உள்ள போகலாம். ஸோ வாழ்வாதாரம், ஊதியத்தை பெறுதல், ஒழுக்கமான வாழ்க்கை தரம் மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூகம் மற்றும் கலாச்சார வாய்ப்புகள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் என்ன பண்ணுன்றது பின்னாடி சொல்றேன். நான் வந்து ஒரு கம்பெனில எம்ப்ளாயா இருக்கேன்னா எனக்கு வந்து லிவிங் வேஜ் கொடுக்கணும். லிவிங் வேஜ்னா என்ன, மினிமம் வேஜ்னா என்ன, ஃபேர் வேஜ்னா என்ன, அது அந்த கிளாசிபிகேஷன் பார்த்து இதுக்குள்ள போகலாம். ஸோ மினிமம் வேஜ்னா என்னன்னா, உடுத்த உடை, இருக்கிற உண்ட உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது மூணுத்துக்கான காசு இருந்துச்சுன்னா அது வந்து மினிமம் வேஜ். ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்றேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போடுறதுக்கு ட்ரெஸ், இருக்கிறதுக்கு ஒரு வீடு, இது மூணுத்துக்கும் வாடகை வீடோ சொந்த வீடோ இருக்கிறதுக்கு, இது மூணுத்துக்கு தேவையான காசு இருந்துச்சுன்னா அது வந்து மினிமம் வேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேர் வேஜ்னா என்னன்னா, இதோட அடிஷ்னலா என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுக்கறது, இதுதான் ஃபேர் வேஜ். ஃபேர் வேஜ் கூட தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் லிவிங் வேஜ். லிவிங் வேஜ்னா ஒரு மனுஷன் சுதந்திரமா எல்லாத்தையுமே பண்றதுக்கு, போறதுக்கு கொடுக்குற எல்லா உரிமையும் கொடுப்பாங்க, எல்லா ஊதியமும் கொடுப்பாங்க. இதுல மினிமம் வேஜ் இல்லாம அடிஷ்னலா என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபேமிலியோட பேசிக் நீட்ஸ். ஸோ ஒரு குடும்பத்தோட என்னென்ன இதர செலவுகள், எல்லா செலவுகள் இருக்கோ, இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட். ஆக்சுவலா இந்த 43 கீழே தான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ டிராவல் அலவன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதான் முன்னாடி கிடையாது. இந்த 43 கீழே தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருப்பா, நீ வந்து சென்னையில இருந்து தஞ்சாவூர் போய் கிளாஸ் எடுக்கிறியா, உனக்கு டிராவல் அலவன்ஸ் ஒரு 400 ரூபா கொடுக்குறேன். டிராவல் அலவன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்,
ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு 8,000 ரூபாய் வேலைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு கொரோனா வந்துருச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் அதை கிளைமே பண்ண முடியும். என்கிட்ட காசு இல்லை, இல்லைன்னா இறந்து தான் போகணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றது, எஜுகேஷன் லோனு, படிக்கிறதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸோ அதை பண்ணிக்கிறது, படிக்கிறதுக்காக தனியாக கொடுப்பாங்க காசு, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசு கொடுக்குறது. அது மாதிரி டாக்ஸ் ரிடக்ஷன், அதாவது எல்லாருக்கையும் டாக்ஸ் பிடிங்கிட்டே இருக்கீங்க, பட் நான் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கியிருக்கேன், நான் அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், டாக்ஸையும் கொடுக்கணுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதனால டாக்ஸ் டிடக்ட் பண்றது. அதே மாதிரி அந்த அதர் நெசசிட்டிஸ், இப்போ கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் நல்லா வாழ்றதுக்கு வெறும் சோறு சாப்பிட்டு, இது வந்து ஆர்டிகல் 21 உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரைட் டு லைஃப் இஸ் நாட் மியர்லி அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு மட்டும் இருக்கிற விஷயம் கிடையாது ஆர்டிகல் 21. கௌரவமா வாழணும், நல்லா வாழணும், ஒரு மாதிரி சந்தோஷமா வாழ்றதுக்கான உரிமை தான் 21. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இன்க்ளூட்ஸ் வேரியஸ் அதர் ரைட்ஸ்ன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கேயும். மினிமம் பேச்சுன்னா சாப்பிட்றது, தூங்குறது, ட்ரெஸ் போடுறது, இது மட்டுமா ஒரு மனுஷனுக்கு தேவை? அது இல்லாம அவன் படம் பார்க்க போகணும், அது இல்லாம ஸ்போர்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட், கிரிக்கெட் விளையாடுறது, இல்ல ட்ரெக்கிங் போறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிப்பு போறது, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவை. அந்த விஷயத்துக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கறது தான் ஊதியம். அப்படி கொடுக்கறதான் லிவிங் வேஜ், வாழும் சம்பளம். வாழும் ஊதியம். ஸோ இதை தான் வந்து 43ல சொல்லியிருப்பாங்க. ஸோ வாழ்வாதார ஊதியத்தை பெறுதல் ஒழுக்கமான வாழ்க்கை தரம் மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூகம் மற்றும் கலாச்சார வாய்ப்புகள். இதனாலதான் நிறைய கம்பெனில கல்ச்சுரல்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பொங்கல் செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன், இதெல்லாம் இந்த 43 கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயே நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், பல விழா வச்சிருப்பாங்க. அந்த விழா இந்த விழா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரீசன் விழாக்கள்னாலதான், ஒரு செலிப்ரேஷன் மூலமா தான் ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்றோம். மனுஷன் வாழ்றதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம விழாக்களை கொண்டாடுறோம். அதுதான் நமக்கு வாழ்றதுக்கான ஒரு ஒரு அடிப்படை உரிமையை கொடுக்குது. ஒருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு விழாக்கள் பிடிக்காது, ஒருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கல்ச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லெஷர் அப்படின்னா என்னன்னா, சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு ஒரு சமத்துவத்தை அளிக்கிறது. இது 43 தான் கீழே கொடுத்துருப்பாங்க. 43A இதுவும் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஆக்சுவலா இதுவும் வந்து 42வது சட்ட சீர்திருத்தம் 1976 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ செக்யூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழிலாளர்களை பங்கை பாதுகாப்பாக நடவடிக்கை எடுக்கிறது. இது ஆக்சுவலா பர்டிகுலரா இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில எம்ப்ளாயிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன். ஏன்னா முதலாளிகள் மட்டுமே டிசைட் பண்ணக்கூடாது, அதுல இருக்க தொழிலாளிகளும் அந்த கம்பெனில பார்ட்டிசிபேட் பண்ணாதான் உருப்படும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இது நிறைய இடத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. இப்போ நீங்க மொபைல் போன்ல ஜிபிஎஸ் யூஸ் பண்றீங்கல்ல, கூகுள் மேப்ஸ்ல ஜிபிஎஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது யார் கண்டுபிடிச்சதுன்னா, இது கண்டுபிடிச்சதே வந்து ஒரு எம்ப்ளாயி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் பேஸ் பண்ணி ஒரு போன்ல சம்திங் ஏதாவது, ஆக்சுவலி இதை கண்டுபிடிச்சதே ஒரு இந்தியன் தான். அதாவது யூஎஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது யாருன்னா, இந்தியாவில இருந்து போய் அந்த காலத்துல வேலை செஞ்ச ஒரு இந்தியன் தான், யூஎஸ்ல வேலை செஞ்ச ஒரு இந்தியன் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க ஊர்ல இந்தியால வழி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, நீங்க தான் டெக்னாலஜி வளர்க்குறீங்களா, வழி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கலாம், சேட்டலைட் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சு, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஒரு ஆப்ஷன் வச்சு, அது இப்போ கூகுள் மேப்ஸ் இல்லைன்னா ஸ்விக்கி ஆப் கிடையாது, கூகுள் மேப்ஸ் இல்லைன்னா டெலிவரி ஆப்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கா மாறிடுச்சு. ஸோ ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து எப்பயுமே ஒரு கம்பெனியை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும்னு சொல்லி அப்படி கொண்டு வந்தது தான் இந்த 43A தான், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த சட்டம் எல்லாமே. பர்டிகுலரா ட்ரேட் யூனியன் ஆக்ட், தொழில் சங்க சட்டம், அதே மாதிரி ஃபேக்டரிஸ் ஆக்ட், தொழிற்சாலைகள் சட்டம், சுரங்க சட்டம், மைன்ஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், இது எல்லாமே தொழிலாளர்கள் நலத்துக்காக கொண்டு வந்தது, தொழிலாளர்கள் நலத்துக்காக கொண்டு வந்தது ஆக்சுவலா. அதே மாதிரி இது நிறைய ஆப்ஷன். ஏன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனி, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா அந்த கம்பெனில எல்லாத்தையும் நீங்களே டிக்டேட் பண்ண தேவையில்லை. அந்த உங்க கம்பெனியை மூடுறதுக்கும் திறக்கிறதுக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பெனியோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அவர்கிட்ட விட்டுட்டீங்க, திறக்கிறது மூடு, டெய்லியும் காலையில 8 மணிக்கு திறக்கணும்னு வச்சுக்கோங்க. சில நாள் அந்த பர்சன் அதுக்கு முன்னாடி நாள் லேட்டா போயிட்டு
சில நாள் வந்து 9 மணிக்கு திறக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் நம்ம மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம கம்பெனியை ரன் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட சாவி கொடுத்து விட்டுறணும். பாருப்பா, அந்த கம்பெனிக்கு எப்போ ஆள் வருவாங்க வராங்கன்றது உனக்கு தான் தெரியும். நீ எப்போ வேணா திறந்துக்கோ, எப்போ வேணா பூட்டிக்கோ. பட் யாரும் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. எனக்கு யாராவது வந்து வெயிட் பண்ணா உன்னை நான் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவேன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் விட்டுட்டு நீங்க அவங்கள்ட்ட விட்டுட்டுன்னா அவங்க திறக்கிறது கூட்டத்துல அவங்க பார்த்துப்பாங்க. எல்லாத்துலயும் நீங்களே இன்வால்வ் ஆகணும். ஒரு முதலாளி இன்வால்வ் ஆகணும் அவசியமே கிடையாது. இப்போ நம்ம கிளாஸ் ரூமே எடுத்துக்கோங்களேன், எய்ம்டிஎன் சேனலே எடுத்துக்கோங்க. இருக்கிற சுலோச்சனா மேமா இருக்கட்டும், இல்ல வீடியோ எடிட் பண்ற சரவணகுமார் சாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட மேக்சிமம் இன்புட்ஸை பொறுத்து தான். அவங்க மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, எங்களை மாதிரி ஃபேக்கல்டிஸ் அவங்க எல்லாம் மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த கஷ்டப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், கோச்சிங் இல்லாம கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்து நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கணும். பர்டிகுலரா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும். இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம பல கோர்சஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல மொத்தமா மேனேஜ்மெண்ட்ல நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. ஃபேக்கல்ட்டிக்குலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. சார் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்க கொடுத்துருங்க, நாங்க எதுலையுமே தலையிட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுனாலதான் நிறைய ஃபேக்கல்டிஸ் அவங்களோட இன்னோவேஷன்ஸ், அவங்களோட கற்பனை சக்தி எல்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுது. பர்டிகுலரா எனக்கு அதான் நிறைய மைண்ட் மேப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரீசன் அட்டானமஸா எனக்கு அவங்க கொடுத்த சிக்னல்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ் தான். அதை தாண்டி நாங்களாம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க. நான்லாம் ரெக்கார்டிங் பண்றதுக்காக காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 to 6 மணி வரைக்கும் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு பெட்டர் எஜுகேஷன் கொடுக்கணும், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் அதுல நிறைய கண்டென்ட் சிலதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டேன். எக்ஸாமுக்கு தேவையானதை தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும், தமிழ் ஃபாண்ட்ல இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்ல கீழே கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. அதாவது எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே தமிழ்ல கொடுத்துட்டேன். எக்ஸாமுக்கு தேவைப்படாத சில விஷயத்த நான் ஏன் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக நான் பிபிடியில வச்சிருக்கேன். அதனால பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ். ஆக்சுவலி சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் ஓவர், சமதர்ம கோட்பாடுகள் ஓவர். நெக்ஸ்ட் வந்து காந்தியன் பிரின்சிபல். ஆக்சுவலா காந்தியன் பிரின்சிபல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் 40 பெரிய டிபேட்டபிள் டாபிக். ஸோ அம்பேத்கரும் மகாத்மா காந்தியோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில வந்து மகாத்மா காந்தி கிடையாது. அதே மாதிரி அம்பேத்கரும் மகாத்மா காந்தியோட ஃபாலோவர்ஸும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில பயங்கரமா ஹீட்டட் டிபேட் இருக்கும். ஸோ காரசாரமான ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஆர்டிகல் 40 கீழே கிராம பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுக்கணுமா வேண்டாமா, இந்த மாதிரி காரசாரமான ஒரு டிபேட் போயிருக்கும். ஆர்டிகல் 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இந்த ஆர்டிகல் 40 கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்த்தாதான் உங்களோட சிலபஸ்ல எப்படி இருக்குன்னா, யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் தனித்தனியா சிலபஸ் இருக்கு. ஒன்ஸ் இதை நான் பார்த்தாதான் உங்களுக்கு இந்த லோக்கல் கவர்னன்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட இஷ்யூஸ் என்னன்றதுன்னு பார்த்துட்டு உங்களோட இந்த பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு கவர்மெண்டோட பஞ்சாயத்து ஆக்ட், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், இந்த ஆக்ட் எல்லாம் டீட்டெயில்டா பார்க்க முடியும். ஸோ இந்த பகுதியை கொஞ்சம் டீட்டெயிலா நான் டிஸ்கஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல. ஸோ அதனால இன்னைக்கு கிளாஸஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ் இந்த டீட்டெயில்டா இதை பார்த்துட்டு டிபிஎஸ்பி முடிச்சுட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சின்ன பார்த்து தான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்த்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி யூஸ்ட் இன் அவர் இந்தியன் பார்லிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, எளிய பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லி, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, இந்த டைப்ஸ் பார்த்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுனா என்ன, கேஸ்னு அந்த பாரதி கேஸ்ல இருந்து வேரியஸ் கேசஸ் இருக்கு, கோலக்நாத் கேசஸ் வரைக்கும் அந்த கேசஸையும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கீழே போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல டிபிஎஸ்பியோட கொஸ்டின்ஸும் சேர்த்து பார்க்கலாம். தேங்க்யூ.